ஏழ்மை ஒரு பக்கம், என்னுடைய படிப்பு முடித்தவுடனே, கல்லூரி முடித்தவுடனே மாலை நேரங்களிலே மளிகை கடைகளிலே வேலை செய்வேன். அதை வைத்து என்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் நல்லதொரு வேலை எனக்கு தந்தார். 71ஆம் ஆண்டு ரயில்வேவிலே ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாக ஒரு வேலையை தந்தார். அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். இதற்கு மத்தியிலே ஆண்டவருடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிளாஸ் கொடுப்பது, மக்களுக்காக ஜெபிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் 72ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு முறை விபி ஹால் அதில் நடக்கிற முடிவு ஜெபத்திற்கு போயிருந்தேன். என் நண்பர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள், அன்றைக்கு நாங்கள் அவர் நண்பராக இருந்தோம். அவரும் இதே பகுதியில் பிறந்து வளர்ந்து அவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய முதல் நண்பர் அவர்தான். அவர் ஒரு முறை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அந்த விபி ஹாலில் அவர் இருக்கும்போது, அண்ணே என்னுடைய நண்பர் இவர், அதிகமான பாடுகள் போராட்டங்கள், இவருக்கா சின்ன ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லும்போது ஏறக்குறைய 25 நிமிடங்கள் எனக்காக ஜெபித்தார். என் வாழ்க்கை அப்படியே கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அவர் சொன்னார், உலகத்தின் பல தேசங்களிலே அறியப்படாத மக்களுக்கு உன்னை பயன்படுத்துவேன், உன்னை ஊழியக்காரனை மாற்றுவேன், என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற எழுத்தாணியை உன்னை பயன்படுத்துவேன், அநேகருக்கு உன்னை பிரபலமாக்குவேன். அவர் சொன்ன ஒன்றும் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஏனென்றால் 13 கிலோமீட்டருக்கு மேலாக நான் பிரயாணம் பண்ணினதில்லை. அப்படிப்பட்ட என்னை பார்த்து ஆண்டு சொன்ன வார்த்தை, உலகத்தின் தேசங்களுக்கு உன்னை கொண்டு போவேன். ஒன்றுமே என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. இந்த இடைப்பட்ட காலங்களிலே பாடுகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம். எப்படியோ என்னுடைய குடும்பத்தார் நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன் என்பதை கண்டுபிடித்தார்கள். பூஜையை நிறுத்திவிட்டேன், சினிமாவை நிறுத்திவிட்டேன், விபூதியை நிறுத்திவிட்டேன், வாழ்க்கை ரகசிய கிறிஸ்தவ வாழ்ந்தேன். இரவு நேரங்களில் ஜெபிப்பதை கண்டுபிடித்தார்கள், வேதத்தை வாசிப்பதை கண்டுபிடித்தார்கள். பலமுறை எச்சரித்தார்கள், இது நமக்கு தேவையில்லை, நமக்கு ஒத்து வராது, நம்முடைய கலாச்சாரம் வேறு, இது கலாச்சாரம் வேறு. அவர் நினைத்ததெல்லாம் ஏதோ கிறிஸ்தவ பெண்ணுக்காக மதம் மாறிவிட்டான் அப்படியே கேட்டார்கள். வயது 18. ஆனாலும் எத்தனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. பாடுகள் ஒரு பக்கம், போராட்டங்கள் ஒரு பக்கம், நிந்தைகள் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம். இந்த நிலையிலே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். எசேக்கியேல் 38:7 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இந்த வார்த்தையை அழுத்தி சொன்னார். இதே வார்த்தையை இன்னொரு சகோதரர் மூலமாக கர்த்தரோடு பேசினார். 3 பேரோடு அந்த வார்த்தை எனக்கு கிடைப்பட்டது. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலனாயிரு. இந்த வார்த்தை திரும்ப 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 என் உள்ளத்திலே ஆழமாய் பதித்தது. இதை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் நேரடியாய் சொன்னார். என் மகன்